நியூசிலாண்டை முடிச்சாச்சு. அடுத்ததா செமிஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா கூட மோத ரெடியா இருக்கும்னு இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மா ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியா நியூசிலாண்டை 44 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிருந்தாங்க. இப்ப மேட்ச் முடிஞ்சதுன்னு பேசின கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நியூசிலாந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம், இதனால அவங்கள கன்வின்சிங்கா ஜெயிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மேட்ச்ல நாங்க ஏரியாவே விக்கெட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிருந்தாலும் ஒரு கீ பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணோம். அந்த டார்கெட்டை எங்களுக்கு போதும் தான் நாங்க நினைச்சோம். ஏன்னா எங்களோட போலிங் அட்டாக் தரமா இருக்கிற காரணத்தினால இந்த 250 எங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைச்சேன். வருண் சக்கரவர்த்தி ஒரு ஸ்பெஷலான பிளேயர். அவர் இந்த மேட்ச்ல நாங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம். சூப்பரா 5 விக்கெட்களை எடுத்து கொடுத்து ஜெயிக்க வச்சிட்டாரு. அடுத்ததா ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல்ஸ்ல மோத போறோம். இந்த மாதிரியான ஷார்ட் சீரிஸ்ல ஒரு மேட்சுமே ஜெயிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதனால நாங்க பெஸ்ட் கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணி செமிஃபைனல்ஸ்லயும் ஆஸ்திரேலியாவை ஜெயிப்போம்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருந்தாரு. மக்களே, இந்தியா இந்த மேட்ச் மாதிரி ஆடாம ஆஸ்திரேலியா கூட கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ரோஹித் சர்மாவோட கான்ஃபிடன்ஸ் இந்தியாவுக்கு நல்ல பூஸ்ட் கொடுக்குது. வருண் சக்கரவர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி செமிஃபைனல்ஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ்திரேலியாவை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இதனால செமிஃபைனல்ஸ்ல ஜெயிக்க போறது இந்தியாவா ஆஸ்திரேலியாவா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.